கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணும் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊனும் நீ, உயிரும் நீ. பல நாள் கனவே, ஒரு நாள் நனவே, ஏக்கங்கள் தீர்த்தாயே. ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராம் யோகா மகிழன். நிறைய பேர் நீங்க இப்ப ஹெல்த் எப்படி இருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஒன் பை ஒன்னா நெக்ஸ்ட் வீடியோல நாங்க ஆன்சர் பண்றோம். ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று போட்ட வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. நிறைய பேர் வந்து விடுங்கக்கா உங்களுக்கு வந்து அடுத்து நல்ல ஒரு பெஸ்டானது கிடைக்க போகுது அப்படிலாம் கேட்டீங்க. நிறைய பேர் வந்து நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்கிறேன், அதெல்லாம் நான் அப்ரூவ் பண்ணல, அது கஷ்டமா இருக்குமேனு அதுக்கான ஒரு 2-3 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரும் இந்த வீடியோவில் நான் பண்ண போறேன். அது அந்த இவங்க வீட்டில் நீங்கள் ரிவ்யூ பண்ணது நேற்று எங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்கன்னு. இன்னைக்கு இவங்க வீட்டில் பண்ணதை நாங்கள் போடுறோம். ஏன்னா இந்த வீடியோலாம் நான் முன்னாடியே எடுத்து வச்சிருந்தேன். இதெல்லாம் அப்புறம் வந்து போன வீடியோல மஞ்சுக்காக்கு ரிவீல் பண்ணது வீடியோ எடுக்கலையான்னு கேட்டிருந்தீங்க. எடுக்கல, அவன் எடுக்கல. அது மாதிரி அப்பாவுக்கு பண்ணதை அவங்க அப்பாட்ட சொன்னதை எடுக்கலையான்னு கேட்டீங்க. அது எதுவுமே நாங்க எடுக்கவே இல்லை. அத்தை சொல்லியிருப்பாங்க, ஆனா வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியல, நாங்க இங்க இருந்தோன்றனால. மத்த எல்லாத்துக்குமே எடுத்தோம். நான் இங்க எங்க வீட்லயுமே மதுபலாவுக்கு எடுக்கல. மதுபலா வந்து ஒர்க்ல இருந்தனால வீடியோ எடுக்கல. கருப்புக்குமே நாங்க எடுக்கல. கருப்புட்ட வந்து சொல்லும் போது அவன் சொன்ன கருப்புட்ட தான் வந்து 4வது 5வதோ சொன்னோம். அவன்கிட்ட தான் சொன்னோம். 5வது நாளே அவன்கிட்ட தான் சொன்னோம். தாய் மாமனா அவன்கிட்ட தான் முதல் சொன்ன மாதிரி அந்த மாதிரி சொன்னோம் நாங்க அவன்கிட்ட. நேத்து வீடியோல சொல்லணும்னு தலைவர் கோவப்பட்டாப்ல. எதுக்கு வேணா நேத்து நான் சொல்ல மாட்டேன், அவங்க அக்கா வந்து அவங்க எல்லாத்தையும் விட ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு ஆளும் அவன். ஏன்னா வந்து என்னென்னமோ சொன்னேன், பொம்பளை பிள்ளை அது இதுன்னு சொன்னேன், கல்யாணம் பண்ண போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன்னு. சரி, ஓகே, நம்ம அந்த வீடியோக்குள்ள போயிருவோம். நம்ம சேனல்ல அதே மாதிரி இப்படி ஆன உடனே ராம் வந்து போன் எதாத்தமா அவன் மெசேஜ் பண்ணும்போது இவன் சொன்ன உடனே அவன் ரொம்ப அழுதுட்டான். அழுது உடனே ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சு எல்லாமே பண்ணேன். ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒய்ஃப் வர்ற மாதிரி ஃபீல் பண்ணாப்ல, அவ்வளவுதான் ஃபீல் பண்ணாப்ல. அதனால மாமன் பொண்ணு அப்படின்ற அக்கா பொண்ணு அப்படின்ற போது நல்லா இருக்குங்க. அதனால அவனோட தாட் அது. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க அம்மா அப்பாவுக்கு ரிவீல் பண்ணது, கருப்புக்கு ரிவீல் பண்ண வீடியோ நாங்க எடுக்கல. அப்போ நான் ஏதோ பண்ணிட்டு இருந்தேன், எடுக்க முடியல வீடியோ. ஆனா வீடியோ எடுத்தமான்றது ஞாபகம் நிறைய டெலிட் பண்ண கோவத்துல இந்த அபாஷன் ஆனன்னு சொன்ன ராமுக்கு வந்து சர்ப்ரைஸா ஒரு நிறைய பண்ணி வீடியோ எடுத்து அதையும் டெலிட் பண்ணிட்டேன். நிறைய வாட்டி ரிமூவ் பண்ண, அது என்ன டெலிட் ஆயிடுச்சுன்னு கூட தெரியல எனக்கு. ஆனா மஞ்சுக்கு பேசுனதையுமே நான் எடுத்தேன், ஆனா ரிமூவ் பண்ணிட்டு தான் எனக்கு தோணுது. ஏன்னா எடுத்தோம் நாங்க, ஆனா ரிமூவ் பண்ணிட்டேன் என்ன எனக்கே தெரில. அந்த இதுல டிப்ரெஷன்ல எனக்கு டெலிட் பண்ணணும்னு தோணுச்சு. இப்போ இந்த வீடியோ நான் செக் பண்ணதுல எங்க அம்மாக்கு, சிவாக்கு, அப்பாவுக்கு சொன்னது மட்டும் இருக்கு. நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா, ஹார்ட் பீட் வந்ததுக்கு அப்புறம் எங்க ஃபேமிலியில இருக்க எல்லாத்துக்கும் சொல்லணும். அதாச்சும் என் தங்கச்சியில இருந்து எங்க அத்தை அக்கா எல்லாத்துக்கும் சொல்லணும், அதுவே காடை காமிச்சு சொல்லணும்னு நினைச்சு நாங்க நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா அது எதுவுமே நடக்கவில்லை. சரி, ஓகே, பரவாயில்ல, எதா இருந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு நினைச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல புதுசா யாராச்சும் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ள போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நாங்க எப்ப எடுத்தோம்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் இவருக்கு சர்ப்ரைஸ் பண்ண உடனே இவன் என்னோட சர்ப்ரைஸை நம்பவே இல்லை. நான் பிராங்க் பண்றேன்னு சொல்லிட்டு நான் நம்ப மாட்டேன், நீ வந்து திருப்பி டெஸ்ட் பண்ணி காமி அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட் டெஸ்ட் பண்ணோமா. அன்னைக்கு நைட் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் எங்க அம்மாட்ட சொன்னேன். அதுக்கு அடுத்த நாள் காலையில தான் இவங்க அம்மாட்ட சொன்னேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் இவனுக்கு வந்து நான் வந்து எழுதிலாம் வச்சு இவனை சர்ப்ரைஸ் பண்ணேன். அதை வந்து நான் ரிலீட் பண்ணிட்டேன், அது கிடைக்கல. நானும் எவ்வளவோ ரெக்கவர் பண்ணி பார்த்தேன், ரெக்கவர் பண்ணதை எடுத்து பார்த்தேன், கிடைக்கல. இவனுக்கு பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நைட் எனக்கு டெஸ்ட் பண்ணி காமி நான் நம்புறேன்னு சொன்னான்ல, அப்பதான் இவன் நம்பினான், உண்மையாவே நம்பினான். அதுக்கடுத்தா வந்து இவங்க அம்மாட்டையோ எங்க அம்மா அப்பாட்டையோ நாங்க சொன்னோம். அந்த வீடியோ வந்து நைட் எடுத்தது, அம்மாவுக்கு எடுத்தது, அம்மாட்ட பேசுறது நைட் எடுத்தது தானே. ஆமா, நைட்டு 10 மணிக்கு மேல இவங்க அம்மா அப்பா தூங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி கால் பண்ணி பார்த்தா போகல இவங்க அம்மாவுக்கு. அதனால சரி காலையில பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா. அது எங்க அம்மா அப்பா எங்க சிவாக்கு கால் பண்ணி ஃபர்ஸ்ட் சிவாட்ட காமிச்சோன்னா அப்படின்னு சாக்காயிட்டு எங்க அம்மாட்ட கொடுத்தோன்னே எங்க அப்பாவோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அந்த வீடியோ நீங்க பாத்துட்டு வாங்க, உள்ள போய்
எடுப்பேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் வந்து இதை வந்து எப்படி வந்து பாத்ரூம்குள்ள இருக்கும் போது எனக்கு கூட நெஞ்சு பிடிச்சிருச்சு. ஏன்னா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நடக்கவே இல்லை. இப்போ நான் எக்ஸ்பெக்டே இல்லை. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும்ல, நம்ம குழந்தை பிறக்க வேணுமா அப்படின்னு. அந்த மாதிரி எண்ணமே எங்களுக்கு இல்லை இப்போதைக்கு. ரீசெண்டா ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி வரை இருந்துச்சு, குழந்தை வேணும், இன்னொரு குழந்தை வேணும். எல்லாருமே சொன்னாங்க, இவ்வளவு பிள்ளை வீட்டு ஒரு பையனை பெற்று வச்சிருக்க, இன்னொரு பிள்ளையை பெற்றுக்க ஆம்பளை பிள்ளை. எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு ரொம்ப ஆசை. இருந்தாலும் வந்து எனக்கு இப்போ வேணாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தோம். திருப்பி வேணும்னு முடிவெடுத்தோம். இப்போ இந்த மாதம் இப்போ இனிமே ஃபுல்லாகவே வேணும் வேணும் தான் இருந்தாலும், இப்போ குழந்தை இப்பயே உடனடியே எனக்கு வந்து சனிப்பு நான் நினச்சி கூட பார்க்கலாங்க. சத்தியமாக வந்து இதை நீங்கள் இதையும் நீங்கள் ஃப்ராங்க்னு நினைப்பீங்க. எனக்கு நானே இப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு, எனக்கு நான் தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன நாங்க என்ன கணக்கு, நான் என்ன நினைச்சேன்னா நாங்க அப்படிதான். ஆனா 2 மாசம் ஆச்சு. நான் கேட்டேன், இந்த மாத்திரை போடுங்க, அந்த மாத்திரை போடுங்க, சத்துனால ரத்தனால தான் வந்து இந்த பீரியட்ஸ் வந்து லேட் ஆகும் அப்படின்னாங்க. சரி நான் கார்டு கொடுங்க, நான் செக் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். தெரியுது, நல்லா தெரியுது, பாத்துக்கலாம். ஏய் நீ உங்க அம்மாவுக்கு சொல்லணும்ல. 2 மாசம் ஆச்சு, எப்படி குறைஞ்சு 1.5 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. 1.5 மாசத்துக்கு மேல தான் இருக்கும். 2 மாசம் ஆயிருக்கும் எனக்கு. ஆமா, போன மாசம் முடிஞ்சு இந்த மாசம் முடிய போகுது. சிவாக்காக்கு இப்ப கால் நேரடியா போய் நான் சொல்லலாம்னு பார்த்தேன். வந்து சிவாக்கு கால் பண்ணுவோம். ஏன்னா வந்து இவங்க இதை ஃபர்ஸ்ட் சொன்னாக்க அப்ப என்னை போட்டு படுத்திடுவாங்க. தூங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரிங்கிங் நான் எடுத்துட்டாங்க. என்ன தூங்கிட்டீங்களா? சரி சரி சரி, காலையில பண்ணு. தம்பி பேசணும்னு சொன்னேன், அச்சுமா வந்துட்டேன்ல. அவன் அழுகிறேன். ஐயா தூங்கி எழுந்திரிச்சு உட்காந்து போய் அதான் படுத்திருக்கேன், அழுகிறேன். எங்க அம்மா எங்க படம் பார்த்துக்கு இருந்தாங்க. லைட்டை போடுங்க. உனக்கு அப்படியே இரு, 2 பேருமே வாங்க. அப்படியே இரு, நீ வச்சுட்டு ஒரு தடவை இரு. அப்படியே போன பாரு. என் புள்ள சத்தியமாக எங்களுக்கே தெரியாதுங்க. அம்மாட்ட சொல்லாத, குடு. லைட்டு போடு. எங்க அம்மா என்ன பண்ற? இந்தா உனக்கு அடுத்து ஒரு பேரை வர போறேன். என்ன பார்த்து நீங்க எல்லாரும் போய் சொல்லி எனக்கே இப்ப வேளாண் தோணுது. வீடியோ எடுக்கிறேன், உங்களோட காமிக்கிறது வீடியோ எடுக்கிறேன், பிராங்க்லாம் இல்ல. எங்க எனக்கே அதிர்ச்சி. எனக்கு 2 மாசம் ஆச்சுமா. நான் irregular periods முந்தின மாசம் அப்படித்தானே இருந்துச்சு. சரி அந்த மாதிரி இருக்குன்னு இந்த இருக்கேன். அவங்க அடுத்து ஒரு பேரே வர போறேன். பேத்தி பேத்தி. சரி சரி. வீடியோ பார்த்தீங்களா? அவர் எவ்வளோ ஹாப்பி படுறாரு பார்த்தீங்களா? எத்தனை குழந்தை வந்தாலுமே அவர் சந்தோஷப்படுறாரு. எத்தனை இப்போ ஏற்கனவே 2 4 5 பேர் இருக்காங்க. எங்க ஃபேமிலிக்கே ஒண்ணுனா எனக்கு மட்டும் தான் குறை. இன்னும் ஒரு பிள்ளை பெத்துறணும்ன்றது வந்து எல்லாத்துக்குமே இன்னொரு பிள்ளை ஏன்னா எல்லாத்துக்குமே 2 இருக்கு. எங்க அப்பா வந்து அதுக்காக தான் பாத்தீங்கன்னா ஐயப்பனை வேண்டிக்கிட்டு இருக்காரு இப்ப வரைய.
அடுத்து இப்போ எங்கள் அப்பா கோயிலுக்கு மாலை போட்டு போறாருன்னா அடுத்து எனக்கு ஒரு நல்ல குழந்தை பிறந்துடணும், அடுத்து ஒரு குழந்தை பிறந்துடணும்னு இருக்கான்னு இந்த வருஷம் மாலை போடுவார். அதுக்கிட்ட அது நிறைவேறிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த வருஷம் மாலை போடுவார், வேண்டிக்கிடுவார் அதான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி வருஷம் எங்கள் அப்பா அதை வேண்டிட்டு தான் போவார். சிண்டு என்ன சொன்னேன், சிண்டு ஒரு வார்த்தை சொன்னேன், நீ எல்லாத்துக்கும் குழந்தை வேணும்னு வேண்டிட்டு போனல, உனக்கு நீ வேண்டிட்டு போனியா அப்படின்ற மாதிரி சொன்னா. எல்லாருக்கும் போன வருஷம் வந்து நான் வேண்டிட்டு போனேன். வேண்டிட்டு அங்கே போய் நான் வேண்டும் போது அதுதான் வேண்டினேன். எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போனேன். அப்போ சிந்து என்னை வந்து இப்போ ரீசெண்டாக என்கிட்ட கேட்கும்போது, நீ எல்லாருக்கும் வேண்டிட்டு போனேன், உனக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணும்னு நீ வேண்டிட்டு போனியா, குழந்தை வேணும்னு வேணியா அடுத்த தடவை மழை போகும்போது அதை வேண்டிட்டு போகணும். இந்த வருஷம் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னால் ட்ரை பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக போட்டு போயிடுவேன். பாட்டிக்கு வருஷம் திரும்பிடும். எனக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 30 days முடிஞ்சிடும், கரெக்டாக அந்த டேட்டில் முடிஞ்சிடும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாலை போட்டு தை மாசத்துல போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அது டேட் எப்பன்றதை பார்த்துட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போக முடியுமா, ஏன்னா இப்போ நிறையா வந்து இன்சிடென்ட் போயிட்டு இருக்கு. இது பேர் என்ன, ஏதோ ஒரு வைரஸ் பரவிட்டு இருக்கு அண்ட் ரொம்ப க்ரௌடாக இருக்கு அப்படிலாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு ரெக்கவர் ஆகி நல்லா வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து தை மாதம் இவனை மாலை போட்டு அனுப்பலாம். அடுத்தது முருகனுக்கு மாலை போடுற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அது என்ன ஏதுன்னு தெரியல, பார்ப்போம். ஏன்னா முருகனை நாங்கள் இதுவரை போய் பார்க்கவே இல்லை. எனக்காவது எந்த கோயில், எந்த பழனி, திருச்செந்தூர் எந்த கோயில்லையாவது போய் முருகனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் வச்சுருக்கோம். அடுத்து நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம், குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. நாங்கள் போகாமல் இல்லை, நாங்கள் போகக்கூடாது 1 year வரைய. நிறைய பேர் நீங்கள் போக மாட்டீங்க, இப்போ நாங்கள் போகக்கூடாதுங்க, நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு நாங்கள் சும்மா வெக்கேஷனுக்கு மாதிரி போவோம் குலதெய்வம் கோயிலுக்கு. அதான் எங்கள் ஃபேமிலி. சும்மா அங்கிட்டு போனாலும் குலதெய்வம் கோயிலுக்கு போகாமல் நாங்கள் வரவே மாட்டோம். எங்களால் போக முடியாத சுச்சுவேஷன்ல தான் நாங்கள் இருக்கோம். ஏன்னா எங்கள் பாட்டி இறந்து போயிட்டாங்க. நிறைய பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க போங்க போங்கன்னு சொல்றீங்க, ஆனால் போகக்கூடாது. நாங்கள் அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மை. இந்த வருஷம் தான் திரும்புது, இந்த மாசம் திரும்புதா, இந்த மாசம் மார்கழி மாசம், அடுத்த மாசம் இது கார்த்திகை மாசம். ஆமா, இந்த மாசம் மாலை போட்டிருந்தேன். இந்த மாசம் ஊருக்கு போயிட்டு நம்ம கோயிலுக்கு போய் கீழே இறங்கி வீட்டுக்கு வந்து 2ஆம் நாள் இறந்து போயிடுச்சு. 3 நாள்ல இறந்து போயிட்டாங்க. நான் அதான் அந்த வருஷம் திரும்பினதுக்கு அப்புறம் நான் மாலை போட்டு. நிறைய பேர் சொல்றாங்க நீங்க இப்பெல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போக மாட்டீங்க, அதனால எதுவும் உங்க ஃபேமிலிக்கு இந்த மாதிரி நடக்குதா? ஏன்னா அந்த மாதிரி நடந்துருச்சு, உங்களுக்கு இந்த மாதிரி. குலசாமி கோயிலுக்கு வந்து நாங்க இந்த டைம் போக கூடாது. இந்த வருஷம் வந்து நெக்ஸ்ட் வருஷத்துல வந்து நாங்க குலசாமி கோயிலுக்கு அடிக்கடி போகிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் வீட்டு பால் காட்சி வருது, அடுத்து என்னோட வீட்டுல வந்து ஃபங்க்ஷன் வரப்போகுது, சாமி கும்பிடணும். அடுத்து நிறைய விஷயத்துக்கு சாமி கண்டிப்பா வந்து சாமி கும்பிடுறதுக்கு நான் போய் ஆகணும். ஏன்னா இந்த வருஷம் என்னால போக முடியல. இந்த மகிக்கு மொட்டை இருக்கு, கெடா வெட்டு பண்ணணும். அண்ட் நிறைய கோயிலுக்கு நாங்கள் வேண்டுதல் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பாட்டியோட டேட் தாண்டினா தான் நாங்கள் எந்த இதையுமே நிறைவேற்ற முடியும். நாங்களே வந்து தாயமங்கலத்துக்கு கெடா வெட்டதா வேண்டியிருக்கோம். நிறைய கோயிலுக்கு வந்து இன்னும் வேண்டுதலே நாங்கள் நிறைவேற்றலை. இந்த வீடு பால் காய்ச்சி நாங்கள் இன்னும் எந்த கோயிலுக்குமே மணி கட்டுறதா வேண்டியிருக்கோம். இந்த கோயிலுக்கு மணி, நிறைய கோயிலுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். அதனால தான் நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் போங்கன்றீங்க. கண்டிப்பாக நாள் திரும்பின உடனே, அதாச்சும் எங்கள் பாட்டிக்கு நாள் திரும்பின உடனே நாங்கள் போயிடுவோம் கோயிலுக்கு. ஃபேமிலியாக எல்லாருமே போயிடுவோம். அதுதான் மாசி மகம் வருது, அதுக்கு முன்னாடி 30 சென்ட் கொஞ்ச நாள்ல நான் கண்டிப்பாக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதெல்லாம் நீங்கள் வீடியோஸ் பார்ப்பீங்க. இப்போ எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து கொஸ்டின் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த பேபி இருந்துச்சுன்னா நீங்கள் கேர்ள் பேபி எதிர்பார்த்துருப்பீங்களா, பாய் பேபி? அந்த பொண்ணே கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் உங்களை ஹர்ட் பண்றதுக்கு இல்லை, எல்லாத்துக்கும் நம்ம வயிற்றுல ஒரு கரு வந்துட்டாலே அது பாயா கேர்ளான்னு உங்களுக்கே ஃபுல்லாக சொல்லி முடிச்சாங்க. அப்புறம் சொல்றது பெருசாக கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்க வேணாக்கா. ஒருவேளை இந்த குழந்தை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இது பாய் பேபியா கேர்ள் பேபியா இருக்குமான்னு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்களா? ஏன்னா இது எல்லாத்துக்குமே இருக்கிறதா அப்படின்ற மாதிரி நான் கேட்குறது தப்பா அடிச்சுக்காங்க. சாரிக்கா, உங்களுக்கு விருப்பம்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தீங்க. நான் எதிர்பார்த்தது ஃபுல் அண்ட் ஃபுல் பாய் பேபி தான். நான் கேர்ள் பேபி. எனக்கு வந்து பாய் பேபி, நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், எனக்கு அச்சுமால இருந்து பாய் பேபியோட இது ஆரம்பிச்சிச்சு. எனக்கு பாய் பேபின்னு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு 10 குழந்தை பிறந்தாலுமே 10மே பையன் தான் வேணும்னு நான் எதிர்பார்க்குற ஆளு. ஆனா கேர்ள் பேபி எதுக்காக பிடிக்கும்? நீங்க கேர்ள் பேபி எல்லாம் வேணாம்னு சொல்றீங்களான்னு சொல்லக்கூடாது. எனக்கு கேர்ள் பேபி உயிர். அதை விட ஒரு, ஏன்னா எங்க வீட்டுல எல்லாருமே பொம்பளை பிள்ளைங்க. எங்க வீட்டுல வந்து எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா 3 பொம்பளை பிள்ளை, 4 பொம்பளை பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளை. வெறும் கேர்ள் பேபியா பார்த்து எனக்கு கேர்ள் பேபி மேல இன்ட்ரெஸ்டே போன மாதிரி ஆகி போயிடுச்சு. அதனால எனக்கு எந்த பாய் பேபி பிறந்தாலும் பாய் பேபி. வேற யாருக்கா கன்சீவ் இருந்தாலுமே அவங்களுக்கு பாய் பேபின்ற தாட் மட்டும்தான் எனக்கு வரும்போது, கேர்ள் பேபின்றதே வரவே மாட்டேது. எனக்குமே பாய் பேபி ரொம்ப பிடிக்கும். அதுக்காக கேர்ள் பேபி பிறந்தா உங்களுக்கு என்ன சந்தோஷம் இல்லைன்னு கேட்கக்கூடாது. கேர்ள் பேபி அவ்வளோ பிடிக்கும். அவளை அழகு பண்ணலாம், அழகுபடுத்தலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், அவளுக்கு இருக்க நகை போட்டு அதெல்லாம் வேற விஷயம். ஆனாலும்
பாய் பேபியே பிடிக்குமா கேர்ள் பேபி பிடிக்குமானா இப்படி இருக்கும், லைட்டா கொஞ்சம் பாய் பேபி கொஞ்சம் மேல பிடிக்கும், அவ்வளவுதான். உங்களுக்கு கேர்ள் பேபி தான். ஏன் கேர்ள் பேபி பிடிக்கும்? இது என்ன கேள்வி? எனக்கு முன்னால இருந்தே பொம்பளை பிள்ளைலாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு படம் சொல்லுவாங்க, எல்லாருமே அவங்க மொரட்டு பையன் மாதிரி பையனை தான் எதிர்பார்ப்பாங்க, நீங்க என்ன பொம்பளை பிள்ளை வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? அது அப்படி கிடையாது. பொம்பளை பிள்ளை ஆசை, வீட்டுக்கு ஒருத்தி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி. பொம்பளை பிள்ளை உங்களை பார்க்காதீங்க, என்னைய பார்க்குங்க. எங்களையே பையங்க என்னைய பார்க்க மாட்டேன், உங்களை பார்ப்பாங்க. அப்படிலாம் இல்ல. இப்ப இந்த காலத்துல இனிமே எந்த பிள்ளை யாரையும் இல்ல, எந்த குழந்தையா இருந்தாலும் சந்தோஷம் தான். இந்த காலத்துல குழந்தைங்கிறது ஆனா எங்களுக்கு வந்து வெளியே நாங்க எங்கிட்ட இருந்து கேட்கும் போது நாங்க சொல்றது எந்த பிள்ளையா இருந்தாலும் எங்களுக்கு போய் நல்லபடியா பிறக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும் தான் எங்களுக்கு. இந்த வருஷம் மிஸ்ஸிங், நெக்ஸ்ட் வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் நாங்க. இதை அப்படியே விட்டுட்டோம். நீங்க அதை திருப்பி கேட்காதீங்க. நிறைய பேர் வந்து இப்போ கேட்க மாட்டீங்க. 6 மந்த்துக்கு அப்புறம் அக்கா நீங்க கன்சீவா இருக்கீங்களா அப்படின்னு வந்துட்டு கேட்காதீங்க. நாங்கள் இதை விட்டு வெளியில் வந்து அந்த வீட்டை நான் பால் காய்ச்சணும். அதுக்கடையில் அவன் வீட்டு பால் காய்ச்சி வர இருக்குது, தம்பி வீடு, அதை முடிக்கணும். நிறையா விஷயங்கள் நடக்க போகுது. அது எல்லாமே டீட்டெயிலாக வீடியோவாக வரும். அடுத்து அவளுக்கு காது குத்து ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. பால் காய்ச்சி காது குத்து, அடுத்து நம்ம வீட்டு பால் காய்ச்சி, நிறையா ஃபங்க்ஷன் இருக்குது. பொறுமையாக இருங்க. எல்லாத்தையும் நம்மளுடைய கனவுகளை மூலம் நிறைவேற்றிடுவோம். பார்த்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லுவோம் கண்டிப்பா. ஆனா நெக்ஸ்ட் பேபி பிளானிங் இனிமே அப்படி அக்கா நீங்க அப்பனா இப்ப இனிமே பேபியே வேணாம்னு யோசிச்சிருவீங்களான்னு சொன்னீங்க. அப்படிலாம் இந்த வீட்டுக்கு நான் வந்து எங்களுக்கு வந்து குழந்தை கண்டிப்பா நாங்க பிளான் பண்ணுவோம். தம்பிக்கு வந்து 4 வயசு, இப்ப 5வது வயசு ஆகும். ஆனா மகிக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு தம்பியோ தங்கச்சியோ பிறப்பான்ற மாதிரி ஜாதகத்துல சொல்லியிருந்தாங்க. 2026லயோ 26க்குள்ள பிறக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்கு. நான் ஜாதகத்தை மோஸ்ட்லி ரொம்ப நம்ப மாட்டேன். ஓகே பரவாயில்ல அப்படின்னு தான் நம்புவேன். ரொம்ப நம்ப மாட்டேன், ரொம்ப நம்பாம இருக்க மாட்டேன். ஓரளவுக்கு மீடியமா நம்புவேன். இருந்தாலும் பார்க்க எப்போ இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இப்பயுமே நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். நாங்கள் பிளான் பண்ணாமவே இதை ஓகே சந்தோஷமா அக்செப்ட் பண்ணேன். ஆனால் அது வந்து எனக்கு வந்து கையில் கிடைக்காம போயிடுச்சு. ஓகே பரவாயில்ல. நிறைய பேர் வந்து உடம்பு எப்படி இருக்குக்கா அக்கா உங்களுக்கு இப்போ வந்து எல்லாமே இதாகிடுச்சா, ஓகே ஆகிடுச்சா, கார்டு திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா அப்படி இப்படிலாம் கேட்டீங்க. கண்டிப்பாக அதான் அதுக்கான வீடியோ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா பெட்ல சேர்க்குற மாதிரி கூட இருக்கலாம், பார்க்கலாம். அதை நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. அடுத்து நிறைய பேர் ஸ்கேன் ரிப்போர்ட் வீடியோ கேட்டீங்க, இவருக்கு எப்படி சர்ப்ரைஸ் பண்ணேன்ற வீடியோ கேட்டீங்க. அதுக்கான வீடியோ நான் அடுத்தடுத்து போடுறேன். ஸ்கேன் ரிப்போர்ட் வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி எனக்கு இப்போ அபார்ட் பண்ண வரைய ஒரு பார்ட்டா நான் போடுறேன். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல என்ன சொன்னாங்க, செகண்ட் ஸ்கேன் 3 தடவை போட மாட்டாரு நம்ம ஸ்கேன் எடுக்க. 3 டாக்டரை பார்த்தோம், 5 தடவை ஸ்கேன் எடுத்தோம், 6வது தடவை இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு எங்களுக்கு சொன்னாங்க. அந்த 5 ஸ்கேன்லேயுமே ஃபர்ஸ்ட் டேட்ல இருந்து நான் போய் கன்ஃபார்ம் பண்ணதுல இருந்து கடைசி வரை என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ட்டாக போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே நம்ம குட்டீஸ், நிறைய பேர் இன்னுமே எனக்காக வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து நல்லா வருவீங்க, உங்களுக்கு வந்து இப்போ விட்டு போனது அது வந்து போனதாகவே இருக்கட்டும், உங்களுக்கு இதை விட பெஸ்ட்டாக ஒன்று வரப்போகுது, அதனால தான் அது போச்சு, அவ்வளோ எனக்கு எனர்ஜி கொடுத்தீங்க. என் ஃபேமிலியில் கூட எனக்கு இப்படி பேசலை. என்னடாமா உண்மையாகவே எங்கள் ஃபேமிலியில் கூட இப்படி பேசினாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் நீங்கள் எனக்கு வந்து இவ்வளோ பேர் எனக்கு கண்ணே கலங்குது. அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் 2 நாள் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் வீடியோக்காக பண்ணுறீங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் ஒரு 100%ல பார்த்தீங்கன்னா 99.9% பண்ணுறோம்னா இதுக்கு முன்னாடியே நாங்கள் வீடியோக்காக பண்ணியிருக்கலாம். கரெக்ட். 2 மாசமா நான் கண்டென்ட் கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு. ஆமாம், நாங்கள் எதுக்கு 2 மாதம் கழிச்சு உங்களுக்கு இந்த கண்டென்ட்டை கொடுக்குறோம்? இது இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் தானே இதுக்கு சொல்கிறோம். இந்த மாதிரி ஆயிடுச்சு, உங்களுக்கு சேஃப்டி உங்களோட தான். நம்ம எனக்கு வந்து இந்த அபார்ட்டான வீடியோவை நான் நேரில் பார்த்து இந்த அபார்ட்டான வீடியோவே நான் கண்டென்ட்டா போடலாம்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்தே போட்டிருந்ததால எனக்கு வியூஸ் நல்லா போகுமே. நாங்கள் 2 மாதம் கழிச்சு இந்த வீடியோ நாங்கள் போடணும். நான் வந்து நல்லா உங்களுக்கு கொடுக்கணும், வீடியோ போடணும், உங்களை நல்லா சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சேன். சரி ஓகே டன், எனக்கு பரவாயில்ல. 2 மாசமும் நான் மட்டும் தான் வீடியோ போட்டேன். அது தெரியுமா? 2 மாசத்துல நான் வந்து வெளியில போனாலுமே நான் மட்டும் இதுவரையும் அவன் வந்து தனியா வீடியோ போட்டதே கிடையாது. ஆனா எடுத்துட்டு வந்து கொடுப்பான், நான் போயிட்டு வந்து எடுத்துட்டு வந்து அந்த வீடியோவுக்கு போடுவாங்க. அதுதான் அது ஏன் நான் பண்ணேன் அப்படி போடுறது அன்னைக்கே போட்டுருப்பேன். இந்த ப்ராசஸ்னால எனக்கு ப்ரமோஷன் இல்ல. எந்த ப்ரமோஷன்? 3 லட்சம் 4 லட்சம் கூட ப்ரமோஷன் கட்டு 2 மாசம் 2 மாசமா வெளியில எங்கேயும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணுன்றதுக்காண்டி ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணோம். ரொம்ப வெயிட் பண்ணி வீட்லயே இருந்தோம், ரொம்ப எங்கேயுமே வெளியில போகாம. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல வந்து சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து இப்போ வரை ஆதரவு கொடுத்துட்டு இருக்கு, என்னை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி சூப்பரா எனக்கு வந்து
எனர்ஜி பூஸ்டா இருக்கு எல்லாத்துக்குமே. நான் உங்க காலில் விழுந்தா கூட எனக்கு வந்து அது வந்து ஈடாகாது. ரொம்ப நன்றி அம்முக்குட்டி. என்னோட ஃபேமிலியில ஒருத்தவங்களை, என் அம்மாவோ அக்காவா எங்க அத்தையா என்னோட சித்தியா சித்தப்பா பசங்க கூட என்கிட்ட வந்து ராமன்ட்ட பேசுறாங்க, அண்ணா என் ஹஸ்பண்ட் என் ஒய்ஃப்க்கு இப்படிதான் ஆச்சு, சிஸ்டர் நல்லா பாத்துக்கோங்க, நான் ஒன்னும் ஆகாதுண்ணா அப்படின்னு பாய்ஸ் வந்து பேசும்போது கூட அவ்வளோ எனக்கு ஒரு அண்ணனா. ஏன்னா அதோட வலி வந்து அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வீட்டுல அவங்க ஒய்ஃப் வலியில இருந்திருப்பாங்க. அந்த கஷ்டம் ஒரு பொண்ணெல்லாம் என்கிட்ட வந்து இப்போ நேற்றுமே சொன்னாங்க, அக்கா நல்லா இருக்காங்களா, நார்மல் ஆயிட்டாங்களா, இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. உங்களுக்கு திருப்பி ரீப்ளே பண்ண முடியலன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. அதை திருப்பி அதை பேசி உள்ள அதுக்குள்ள போயிடக்கூடாதுக்காக நான் தேங்க்யூ நன்றின்னு நாங்க சொல்லிடுவோம். ரொம்ப நன்றிக்கா. அது நான் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். இது இன்னொரு தடவை சொல்றேன், எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. எனக்காக ஆதரவு கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாம் என் செல்ல குட்டி அம்மு குட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். சொல்லு.